ஹலோ எவ்ரிஒன், நாம இந்த வீடியோவில் ப்ராப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சைட் இருக்கு, அந்த சைட்டில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எப்போதுமே ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை நம்ம டைனமிக்காக மாற்றலாம். இப்போ ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அப்படின்றது வேற, வெல்கம் ஃப்ரம் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அப்படின்றத நம்ம மாற்றணும். அப்போ ஒரு டைமிங்குமே இதை நம்ம மேனுவலாக இங்கே மாற்றாமல் ஒரு காமனான ஒரு இடத்துல மாற்றிட்டு அதை மல்டிபிள் பிளேசஸ்க்கு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் அந்த ப்ராப்ஸோட கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் காம்பனண்ட்டுக்கும் சரி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் சரி ரெண்டுத்துக்கும் எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணி ஃபிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். index.js நான் வந்துட்டேன். இது ஆப். இந்த ஆப்லேருந்து நம்மளோட கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு நம்மளோட டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரு நேம் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இது நேம் அப்படின்னு வச்சுட்டு இது நம்ம என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு டேட்டா தான் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வெல்கம். நம்ம இதில் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆப் அப்படின்ற இந்த காம்பனண்ட் போய் ஃபெச் பண்ணணும். இது ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பேராமீட்டரில் ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ஸ் கொடுத்துட்டு இந்த ஹலோ தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேற மாதிரி மாற்ற போகிறோம். அப்போது ஜாவாஸ்கிரிப்டில் கொடுத்துட்டு ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ ஃபெச் ஆகும். இந்த ப்ராப்ஸ் ஒரு பேராமீட்டர் தானே தவிர அதில் இந்த கீவேர்ட் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு வெல்கம் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு நம்ம வேற ஒரு டேட்டா சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இதே டேட்டாவையும் சென்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் நேம் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கிளாஸ் வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு டெக்ஸ்ட் தான் நான் இங்கே போய் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு சரி, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன், அதனால நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளாஸ் காம்பனண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கிளாஸ் காம்பனண்ட் போயிடும். ஸோ இங்கே எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம திஸ் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் கிளாஸ் நேம் அப்படின்றது கொடுத்தா தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஹலோ ஃப்ரம் காம்பனண்ட் கரெக்டாக வரல. ஸோ நான் இதை சேவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் வெல்கம் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு நம்ம டேட்டாவை இப்படி தான் சென்ட் பண்ணும். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் அக்சஸ் பண்ணுறப்போ திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வேற ஏதாச்சும் இந்த இடத்துல நேம் மாற்றினாக்கா ஒர்க் ஆகாது. அதை கரெக்டாக நம்ம திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நேம் அப்படின்றத நம்ம எப்படி கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இது நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக்காக தான் ஒரு டேட்டா கொடுத்து நம்ம கிளாஸ் காம்பனண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இதே டேட்டாவை நம்ம எப்படி இங்கே கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சேம் தான். இங்கே இருக்கிற வேல்யூவை டேரெக்டாக தூக்கி நம்ம இங்கே பாஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம இது இந்த கிளாஸ் நேம் அப்படின்றது என்ன வேணால் நேமாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு வேல்யூ. ஆனால் நம்ம அங்கே இந்த கிளாஸ் காம்பனண்ட் போய் அக்சஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ கொடுத்தாலும் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? வெல்கம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வெல்கம் கிளாஸ் காம்பனண்ட், வெல்கம் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் டைனமிக்காக மல்டிபிள் காம்பனண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டேட்டா மல்டிபிள் பிளேசஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம இதை டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த நேமை நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாமல்
டைரக்டா நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டைமையும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்பயும் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.